We are going to learn about Unit 5, Chapter 12, Forms. Forms are the tools to improve the interface in the web. Using form, we can design a web page on which the user can communicate his wishes, options, suggestions, etc. ஃபார்ம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய ஆப்ஷன்ஸ், சஜஷன்ஸ் இது எல்லாத்தையுமே கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து இந்த a form is defined with the form and /form tag. The form tag has 3 attributes: action, method, and type. ஃபார்ம் டேக்கில் 3 ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறோம்: ஆக்ஷன், மெத்தட், என் டைப். ஃபார்ம் டேக்கை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ஃபார்ம் டேக்கை யூஸ் பண்ணுறோம். ஆக்ஷன் ஆட்ரிபியூட்: ஃபார்ம் ஆர் யூஸ்டு டு கெட் இன்புட் ஃப்ரம் த யூசர். த யூசர் இன்புட் இஸ் சப்மிட்டட் டு த server. The action attribute inform the browser the location of the server to which the input has been submitted. ஆக்ஷன் ஆட்ரிபியூட் ஃபார்ம் என்ன பண்ணோன்னா யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கும். யூசர் கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் இன்ஃபர்மேஷனை சர்வரில் சப்மிட் பண்ணும். சர்வரில் சப்மிட் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஷன் ஆட்ரிபியூட் என்ன பண்ணோன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை சர்வர் எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணணுன்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீழே டேக் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே /CGI -bin comment.exe கொடுத்துருக்கு. அதில் /CGI -binன்றது டைரக்டரியை ஸ்பெசிஃபை பண்ணுது. comments.exeன்றது ஃபைலோடைய நேமை ஸ்பெசிஃபை பண்ணுறது. நேம் ஆஃப் த எக்ஸிக்யூட்டபிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் த லொக்கேஷன்ஸ் ஆஃப் த டைரக்டரி டிபெண்ட் அப்பான் த வெப் சர்வர். அந்த எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஃபைல், ப்ரோக்ராம், லொக்கேஷன்ஸ் இது எல்லாமே டைரக்டரியை, வெப் சர்வரில் இருக்கக்கூடிய டைரக்டரியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். மெத்தட் ஆட்ரிபியூட். Method attribute has only 2 choices: method equal to get, method equal to post. Method attribute denotes the protocol the server is implementing the form features. Method post. The post method informs from the user is input to the data stream of HTTP, and the backend program can read the data as input through the standard input data stream. In get method, the data received in the form are placed at the end of the URL. If the form is very bigger and has a number of input, the get method causes the URL to be very long, so the get method option is discouraged. Method attributeல 2 டைப் இருக்குது. ஒன்று get method, இன்னொரு post method. மெத்தட் ஆட்ரிபியூட் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுன்னா சர்வரில் என்ன ப்ரோட்டோக்கால் நம்ம யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். அடுத்து போஸ்ட் மெத்தட் என்ன பண்ணோன்னா யூசர் இன்ஃபர்மேஷன் டேட்டா ஸ்ட்ரீமை HTTP ப்ரோட்டோக்காலுக்கு பேக்கண்ட் ப்ரோக்ராம் டேட்டாவாக சென்ட் பண்ணும். அதுக்கு ஸ்டாண்டர்ட் இன்புட் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணும். அதுவே கெட் மெத்தடில் என்ன பண்ணோன்னா அந்த யூசர்கிட்டேருந்து வாங்கக்கூடிய அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணி அதை யூஆர்எல்லில் ப்ளேஸ் பண்ணும். யூஆர்எலோடைய லென்த்து அதிகமாக இருந்தால் அந்த கெட் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. n type attribute is used to inform the server the way to handle the encryption process. The value is given as n type application
/w form URL encode. There are several elements to get the input from the users. They are drop down checkbox, radio button, text field area, password field, hidden field, submit button, reset button. n-type attribute. n-type attribute எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம சென்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸை யூசர் யாரும் ஹேக் பண்ணக்கூடாது, அதை என்கிரிப்டட் மெசேஜாக சென்ட் பண்ணணுன்னா இந்த n-type attributஸை யூஸ் பண்ணலாம். இந்த n-type attribute வந்து ஃபார்ம் டேகுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுறோம். அதோட சின்டாக்ஸ் வந்து ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு எந்த லொக்கேஷன் எந்த டேரக்டரின்னு ஸ்பெசிஃபை பண்ணும். மெத்தட் கெட்டாக போஸ்ட்ன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். அடுத்து என் டைப்பில் என்ன பண்ணணும், அந்த அப்ளிகேஷனுடைய அப்ளிகேஷன் நேமை ஸ்பெசிஃபை பண்ணி URL என்கோடுன்னு கொடுக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் என்கிரிப்டட் மெசேஜாக சென்ட் ஆகும். அடுத்து ஃபார்ம் டேக்கில் நான் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு நிறைய பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் என்னெல்லாம் பட்டன்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ட்ராப் டவுன் லிஸ்ட், செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன், text field, text area, password field, hidden field, submit button. drop down button பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா நம்ம சேவ் ஓப்பன் டயலாக் பாக்ஸை கிளிக் பண்ணும்போது எந்த டைரக்டரி எந்த ஃபைல் நேமில் நம்ம சேவ் பண்ணுறோன்றதை அதை கிளிக் பண்ணும்போது ட்ராப் டவுனில் என்னென்ன டைரக்டரி இருக்குன்னு டிஸ்பிளே ஆகுதுலையே அந்த மாதிரி பட்டனை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ட்ராப் டவுன் பட்டன் யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ராப் டவுன் பட்டனை யூஸ் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் வந்து செலக்ட் டேகுக்கும் /select டேகுக்கு இடையில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். A drop down button is presents a list to the user. The user can select a choice his own from the list. Select tag. The drop down list definition begins with the select tag and ends with the /select tag. The attributes, the select tag has 3 attributes: name attribute, size attributes, and multiple attribute. Name attribute assigns the name for a variable which will hold the selection choice. நேம் அட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நிறைய ட்ராப் டவுன் பட்டன் யூஸ் பண்ணும்போது அதில் எந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் எதை செலக்ட் பண்ணியிருக்கோன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த நேம் அட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து செலக்ட் நேம் ஈக்குவல் டு குவாலிஃபிகேஷன் /selectன்னு முடிச்சிருக்கோம். செலக்ட் டேகுக்குள்ளே லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் என்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் டேகும் /option டேக் யூஸ் பண்ணுறோம். இதில் எக்ஸாம்பிள் இந்த செலக்ட் நேம் ஈக்குவல் டு குவாலிஃபிகேஷன்ஸ் ஆப்ஷனில் லிட்ரஸி, மெட்ரிகுலேட், கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், டாக்டரேட்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா செலக்ட்ன்ற அந்த கீவேர்ட் நம்ம ட்ராப் டவுன் பட்டனை யூஸ் பண்ணுறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணது. நேம் ஈக்குவல் டு குவாலிஃபிகேஷனில் குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம செலக்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கூடிய நேம்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணோம். அடுத்தது அந்த ட்ராப் டவுன் பட்டனை கிளிக் பண்ணும்போது அதுக்குள்ளே லிஸ்ட் டிஸ்பிளே ஆகிறதுக்கு ஆப்ஷன் டேக் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆர்டர் லிஸ்ட்டில் அன்ஆர்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு எல்ஐயை யூஸ் பண்ண மாதிரி இங்கே ஆப்ஷன்ன்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே அந்த ட்ராப் டவுன் பட்டனை டிஸ்பிளே பண்ணும்போது என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகணுமோ அதை எழுதிட்டு ஃபினிஷ் பண்ணும்போது /option கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணும்போது /select /form கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும். அடுத்து சைஸ் அட்ரிபியூட். We can define the number of items in the list to be shown. Using the size attribute, we can give the select tags as select equal to qualification, size equal to 3. Size attributeல என்ன பண்ணுறோன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு சைஸ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம்.
அதில் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் நேம் ஈக்குவல் டு முதல்ல கொடுத்த மாதிரி குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். சைஸில் எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம் நம்ம ஆட் பண்ண போகிறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணணும். சைஸ் ஈக்குவல் டு 3 கொடுக்கும்போது அதில் அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸில் வெறும் 3 ஐட்டம் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். அந்த இலிட்ரேட், மெட்ரிகுலேட், கிராஜுவேட்டுன்னு அந்த 3 அந்த டயக்ராமில் தெரியுது இல்லையா, அந்த 3 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். அடுத்தது மல்டிபிள் ஆட்ரிபியூட். There are certain cases in which the user can select more than one options. மல்டிபிள் ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஷன்ஸை அட் அ டைமில் செலக்ட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் நேம் ஈக்குவல் டு குவாலிஃபிகேஷன், மல்டிபிள் ஈக்குவல் டு மல்டிபிள். ஆப்ஷன் வேல்யூவில் எந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஆப்ஷனுக்கும் நம்ம வேல்யூவாக ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அந்த நேமை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதில் வேல்யூ ஈக்குவல் டு ஹெச்னுன்றது எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா, நம்ம ஹாக்கியை செலக்ட் பண்ணியிருக்கோன்றது. வேல்யூ ஈக்குவல் டு எஃப்னு இருக்குது, ஃபுட்பாலை செலக்ட் பண்ணியிருக்கோம். கிரிக்கெட்டுக்கு சி, செஸ்ஸுக்கு எஸ், அடுத்தது டென்னிஸுக்கு டி. இந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டே பார்த்தோம், செலக்ட்ன்ற அந்த கீவேர்டு வந்து ட்ராப் டவுன் பட்டனை ஸ்பெசிஃபை பண்ணுது. நேம்ன்றது செக் பாக்ஸுக்கு ட்ராப் டவுன் பட்டனுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த நேம். மல்டிபிள்ன்றது ஒரே நேரத்தில் எத்தனை ஆப்ஷன்ஸ் வேணால் செலக்ட் பண்ணலான்றதை ஸ்பெசிஃபை பண்ணுது. எதில் நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸில் எதை செலக்ட் பண்ணியிருக்கோன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஆப்ஷன் டேகுக்கு உள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூ ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். வேல்யூ ஆட்ரிபியூட்டுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நேம் கொடுக்குறோம். அப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணியிருக்கோன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். செக் பாக்ஸ். செக் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரே நேரத்தில் மல்டிபிள் சாய்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணும்போது அந்த கண்டென்ட் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் செக் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி செக் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு HTMLல என்ன கோடிங் யூஸ் பண்ணுறோன்னா, இன்புட் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ், நேம் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு நேமை ஸ்பெசிஃபை பண்ணோம். அதில் எந்த கண்டென்ட்டுக்கு முன்னாடி அந்த செக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த கண்டென்ட்டோடைய நேம். இப்போ எக்ஸாம்பிள் இதில் ஹாக்கி, ஃபுட்பால், கிரிக்கெட், செஸ், டென்னிஸ்னு கொஞ்சம் ஐட்டம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்களே அது மாதிரி செக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கண்டென்ட்டோடைய நேம் ஹாக்கின்னு டைப் பண்ணிவிட்டு இன்புட் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ்ன்னு கொடுக்கும்போது செக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். நேம் ஈக்குவல் டு ஹாக்கின்னு கொடுக்கும்போது எந்த செக் பாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது. இதே மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் இன்புட் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் கொடுத்து நேமை ஸ்பெசிஃபை பண்ணணும். இதில் லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு செக் பாக்ஸையும் ஃபினிஷ் பண்ணும்போது பிஆர் டேக் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் செக் பாக்ஸும் லைன் பை லைன் கீழே டிஸ்பிளே ஆகும். நம்ம பிஆர் டேக் இங்கே யூஸ் பண்ணாததுனால அந்த அவுட்புட்டில் எல்லாமே ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகுது. அடுத்து ரேடியோ பட்டன். ரேடியோ பட்டன் ஆர் யூஸ் டு செலக்ட் ஒன்லி ஒன் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் அவைலபிள். ரேடியோ பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, மல்டிபிள் சாய்ஸ் இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரி ஆனால் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரேடியோ பட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ரேடியோ பட்டனை யூஸ் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் என்னென்னா, இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேடியோ, நேம் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு நேமை ஸ்பெசிஃபை பண்ணலாம். இதையும் செக் பாக்ஸ் எழுதுகிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்ன கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த கண்டென்ட்டோடைய நேம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு செஸ்ன்னு எழுதிட்டு இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேடியோ, நேம் ஈக்குவல் டு எஃப்ஓ ஏதாவது ஒன்று கொடுத்து பிஆர் கொடுக்கும்போது அடுத்த லைனில் அடுத்த ரேடியோ பட்டன் டிஸ்பிளே ஆகும். Text field. Text field provides a single line of text in which the user can type the text input and
this text is sent to the server. A text field is created using input tag type equal to text attribute. டெக்ஸ்ட் அட்ரிபியூட் எதுக்குன்னா இப்போது ஆன்லைன் மூலமாக உன்னுடைய ரிசல்ட் பார்க்கும்போதும் உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும் இல்லையா, அதை தான் டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து யூசர்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்கும் சரி, இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். இங்கே ஹெச்டிஎம்எல்ல டெக்ஸ்ட் பாக்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இன்புட் டேக் யூஸ் பண்ணுறோம். இந்த இன்புட் டேக்கில் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு எண்ணி கொடுக்கும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். Text area. Text area are in multi-line in which the user can type the input. A text area can be created using text area / text area. Attributes are number of columns, number of rows in a text area, number of columns in a text area. டெக்ஸ்ட் ஏரியா பாக்ஸ் எதுக்குன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி தான், ஆனால் இதில் சைஸ் வந்து அந்த மல்டிப்புள் லைன் டைப் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் ஏரியாவை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட் ஏரியாவை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு தொடங்கும்போது டெக்ஸ்ட் ஏரியா, ஃபினிஷ் பண்ணும்போது /டெக்ஸ்ட் ஏரியான்னு எண்ணி கொடுக்கணும். இதோட சின்டாக்ஸ் வந்து டெக்ஸ்ட் ஏரியா நேம் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு நேம் ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்து ரோ ஈக்குவல் டு எத்தனை ரோஸ் டிஸ்பிளே ஆகணும், எத்தனை காலம் டிஸ்பிளே ஆகணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு /டெக்ஸ்ட் ஏரியான்னு கொடுக்கும்போது இங்கே கீழே இந்த ஃபிகரில் தெரியுது இல்லையா, என்டர் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யுவர் கம்பெனின்னு டிஸ்பிளே ஆகும் இல்லையா, அதே மாதிரி பெரிய டெக்ஸ்ட் பாக்ஸாக டிஸ்பிளே ஆகும். நீ டைப் பண்ணக்கூடிய கண்டென்ட்டோடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதோடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகி ஸ்க்ரால் பாரும் டிஸ்பிளே ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டு எதுக்குன்னா, பாஸ்வேர்ட் இஸ் a special type of text field called password which also gets and send the text input from the user, but the user types the input only asterisk or display on the screen. Input type equal to password. பாஸ்வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம டைப் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை வேறு யாரும் பார்க்காம இருக்கிறதுக்காக நம்ம அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணுறோம். இப்போ அந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணும்போது உன்னோடைய யூசர் நேம் கொடுப்பேன், பாஸ்வேர்டு கொடுக்கும்போது எல்லாமே அந்த ஆஸ்ட்ரிச் சிம்பிளில் டிஸ்பிளே ஆகுதுல, அதே மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே விபியில் அதுக்கு சின்டாக்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு இன்புட்டுன்னு கொடுக்கணும், டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டுன்னு கொடுக்கும்போது நீ அதில் என்டர் பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாமே பாஸ்வேர்டாக டிஸ்பிளே ஆகும். அடுத்த ஹிடன் ஃபீல்ட்ஸ். ஹிடன் ஃபீல்டு input type, we can specify type equal to hidden to hide the text type by the user. This is only for maintaining privacy from the person watching the monitor of the computer. ஹைட் பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஹேக்கர்ஸ் வந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணுறோன்றதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே, அவங்ககிட்டேருந்து ஹைட் பண்ணுறதுக்காக இந்த ஹைட் பட்டன் யூஸ் பண்ணுறோம். அதோட சின்டாக்ஸ் வந்து இன்புட் டைப் ஈக்குவல் டு ஹிடன் கொடுக்கும்போது எந்த டெக்ஸ்ட் மெசேஜை ஹைட் பண்ணியிருக்கோ அதை வேறு யாரும் பார்க்க முடியாது. சப்மிட் அண்ட் ரீசெட் பட்டன். சப்மிட் பட்டன் இஸ் யூஸ்டு டு என்டர் the user input. After the user has typed the entries in the form, he can click the submit button. Only when the user clicks the submit button, the data given by the user is sent to the server. Input type equal to submit, value equal to submit. The attribute value equal to submit inform the browser that the label has the submit button is submit. Input type equal to submit, value equal to send please. Reset button is used to reset the value. After typing some entries in the form, if the user want to change them, he
click the reset button. The reset button is created using input tag and the value and with the value and the type attributes. சப்மிட் பட்டன் வந்து ஓகே பட்டனை மாதிரி தான். நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துட்டு ஓகே கிளிக் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த ஓகே கிளிக் பண்ணும்போது என்ன டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணும், அந்த இன்ஃபர்மேஷனை சர்வரில் போய் சேவ் பண்ணுது இல்லையா, அதே மாதிரி இதுவும் சேவ் பண்ணும். ரீசெட் பட்டன் என்ன பண்ணோன்னா, நம்ம கேன்சல் பட்டன் மாதிரி நம்ம எதாவது தப்பாக என்டர் பண்ணிட்டோம், அந்த சேவ் பண்ண வேண்டாம்னா அந்த எஸ்கேப் ஆகிறதுக்கு கேன்சல் பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணலாம். இந்த சப்மிட் பட்டனோட சின்டாக்ஸ் என்னென்னா, இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் வேல்யூ ஈக்குவல் டு சப்மிட்னு கொடுக்கணும். இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் நீ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஓகே பட்டனுடைய டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணும். வேல்யூ ஈக்குவல் டு சப்மிட்ன்றது வந்து அந்த பட்டன் உனக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த பட்டன் நேமில் என்னன்னு இருக்கும், சப்மிட்னு இருக்கும். சப்மிட் பதில் ஓகே நம்ம கொடுத்தோன்னா ஸ்க்ரீனில் ஓகேன்னு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ரீசெட் பட்டன் செட் பண்ணுறதுக்கு இன்புட் டைப் ஈக்குவல் டு ரீசெட் வேல்யூ ஈக்குவல் டு ஸ்டார்ட் ஓவர். அப்போ இன்புட் டைப் ஈக்குவல் டு ரீசெட்டுன்னு கொடுக்கும்போது ரீசெட் என்ன பண்ணோன்னா, கேன்சல் பட்டன் என்ன டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுமோ அதே டாஸ்க்கை இது பர்ஃபார்ம் பண்ணும். வேல்யூவில் ஸ்டார்ட் ஓவர்னு கொடுக்கும்போது அந்த பட்டனில் ஸ்க்ரீனில் தெரியும் போது ஸ்டார்ட் ஓவர்னு டிஸ்பிளே ஆகும். அப்போ நமக்கு வந்து ஸ்டார்ட் ஓவர்னு கொடுக்குறது பதில் என்ன பண்ணிக்கலாம், இன்புட் டைப் ஈக்குவல் டு ரீசெட்னு கொடுத்து வேல்யூ ஈக்குவல் டு கேன்சல் கொடுக்கும்போது அந்த டாஸ்க் கேன்சல் ஆகும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் அந்த ப்ரோக்ராம் பார்ப்போம். ஃபஸ்ட்டில் HTML முதல்ல பார்த்த மாதிரி HTML நம்ம ஒரு வெப் பேஜை டிசைன் பண்ண போகிறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணோம். ஹெட்டர் டைட்டில் பாடி டேக் இது எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அடுத்து ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணோம். இங்கே ஃபார்ம் டேக்கில் என்னெல்லாம் பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. அதில் எப்படி டிஸ்பிளே ஆகும்னா, நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட்டுன்னு ஒரு லேபிள் டிஸ்பிளே ஆகும். அது பக்கத்தில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். அடுத்து அட்ரஸ் ஸ்ட்ரீட்டுன்னு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு ஸ்ட்ரீட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த அட்ரஸ் காலத்தையும் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸாக தான் இதில் கொடுத்துருக்கோம். அடுத்த கோர்சஸ் ஆஃபர்டுன்னு கொடுத்து அதில் ரேடியோ பட்டன்ஸ் வச்சுருக்கோம். அந்த ரேடியோ பட்டனில் என்னெல்லாம் கோர்ஸ் வச்சுருக்கோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜின்னு ரேடியோ பட்டன் வச்சுருக்கோம். அடுத்து செக் பாக்ஸில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோன்னா, டான்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கிங், ட்ராமா, ரீடிங் நாவல்ஸ்ன்னு செக் பாக்ஸில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸ் இதே மாதிரி என்னென்ன கண்ட்ரோல்ஸ் வேணுமோ அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கேன்சல் பட்டன் இங்கே வச்சுருக்கோம். இந்த கோடிங்கை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கோடிங்கை நீ டைப் பண்ணுமோ கீழே கொடுத்துருக்கலையும் அந்த மாதிரி அவுட்புட் டிஸ்பிளே ஆகும்.